தாவேக்காவுக்கு ஒவ்வொரு கூட்டமும் கடுமையான மக்கள் கூட்டம் இருக்கிறதுனால அதை கண்டு திமுக பயப்படுது. அதனாலதான் கண்காணிப்பு நெறிமுறைகளையும் கடுமையான கட்டுப்பாடுகளையும் தாவேக்காக்கு விதிக்குதுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அரசியல் விமர்சகர்கள் அப்படி சொன்னாங்கன்னா நம்ம ஒரு நடுநிலையா அதை பார்த்தோம்னா ஒரு கட்சியின் தலைவர் அரசியல்வாதி என்பதெல்லாம் தாண்டி நடுநிலையா ஒரு உங்களை போன்ற பத்திரிகையாளர் கூட இல்லாம ஒரு குடிமகனா பார்க்கிறப்ப கரூரில் நடந்த அந்த கொடுமையான நெரிசல்ல பல பேர் இறந்ததை பிறகு நீதிமன்றத்தில் வழிகாட்டு நடைமுறைகளை விதிச்சிருக்காங்க. அதை எல்லா கட்சிகளும் பின்பற்றும் பொழுதுதான் எந்த ஒரு உயிரையும் நாம் ஆபத்து வராமல் பாதுகாக்க வேண்டியது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த முறையில் இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றி சிறப்பாக நடத்தி இருக்கிறார். அதனால விதிமுறைகள் இப்ப ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போறோம்னு சொல்றோம். சமயத்தில் வெயில் காலத்தில் நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது நம்ம உயிர் பாதுகாப்புக்காக. அது போல கடுமையான சட்ட விதிமுறைகளை விதிப்பதன் மூலம் மிகவும் அதிகமாக கூட்டம் வருகின்ற பொழுது எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் விட்டிருக்கின்ற ஆணையை அனைவரும் பொறுப்புணர்வோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு. இதுக்கு நான் உடனே அரசாங்கத்துக்கு ஆதரவா சொல்றேன், காவல்துறைக்கு ஆதரவா சொல்றேன். எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதில் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்ற ஒரு மனநிலையில் நான் சொல்றேன். தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மும்மரமா இருக்கீங்க. அமமுக மட்டும் அது தடுமாறுதுன்னு சொல்றாங்க. அப்படியா? ரொம்ப நன்றி. நான் பல முறை சொல்லிட்டேன், கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணிகளுக்கு அந்தந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களை அணுகி நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை. நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை எடுத்த பிறகு அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சொன்னேன். இணையம் நாங்க நீங்க பத்திரிகையாளர் நீங்க சரியா கேட்கணும். ஒன்று இணையணும்னா ஒரே கட்சி இணையணும்னு சொல்றேன். கூட்டணி அதான் நான் சொல்றேன்ல. நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தங்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களோடு அன்போடும் எங்களை அணுகி வருகிறார்கள். எங்களை யாரும் மிரட்ட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். சும்மா சில பேர் நம்ம எங்கேயோ போயிட்டு வந்தோம்னா உடனே மிரட்ட, அதெல்லாம் கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் சரி, டிடிவி தினகரனும் எத்தனையோ சோதனைகளை எல்லாம் கடந்து வந்திருப்பவர்கள். அதனால எங்களை மரியாதையோடு அணுகி வருகிறார்கள். அதனால நாங்கள் எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் என்ன விரும்புகிறார்களோ அந்த முடிவைத்தான் நான் எடுப்பேன். தலைமையை எடுத்து விட்டு அது தொண்டர்கள் மீது திணிக்கின்ற கட்சி எல்லாம் இது. ஏன்னா இந்த தொண்டர்களால் தான் இன்றைக்கு இந்த இயக்கம் இத்தனை பின்னடைவுகள் இத்தனை சோதனைகளையும் தாண்டி எத்தனையோ பேர் ஜாம்பவான்னு நீங்க சொன்னவங்கெல்லாம் சுயநலத்துக்காக சுய லாபத்திற்காக வெளியேறிய பிறகும் இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இன்றைக்கு எங்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு அரசியலும் சரி தேர்தலும் இல்லை என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். அதுக்கு காரணம் லட்ச தொண்டர்களும் இது போன்ற நிர்வாகிகள் தான். அதனால சொல்றேன், கொஞ்சம் பொறுத்திருங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், தை பிறந்த பிறகு வழி பிறக்கும். தைனா உடனே தை 1ஆம் தேதி என்ன கேட்காதீங்க. பிப்ரவரி அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பாக நாங்கள் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை எடுத்து உறுதியாக உங்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கிறோம்.